அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நேற்று நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதாவது ஃபீல்டு சர்வேயர் அண்டு டிராஃப்ட்ஸ்மேன் சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேனுடைய 5ஆம் கட்ட கலந்தாய்வுக்கான யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய எண்களை வெளியிட்டிருக்காங்க. என்றைக்கு நடக்குது கவுன்சிலிங், எங்கே நடக்குது அப்படின்னு நம்ம வீடியோ அப்லோடு பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவை பார்த்த பிறகு கமெண்ட்ஸில் நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, சார் அந்த இது இருக்குது இல்லைங்களா, அந்த யாரெல்லாம் தேர்வு செஞ்சுருக்காங்க லிஸ்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸாகவே வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கோம், எப்படி நம்ம அப்லோடு பண்ணோம் அப்படின்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய tnpsc.gov.in அதில் நீங்கள் அந்த லிங்க்கில் போனாலே நீங்கள் பார்த்துடலாம். இந்த லிங்க்கில் போனீங்க அப்படின்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கங்க. கூகுளில் போய் டிஎன்பிஎஸ்சின்னு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இல்லைங்களா, அதில் முதன்மை பக்கம் இருக்குல்ல, செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாலே இந்த மாதிரி வரும். அதில் நம்ம எதில் போகணும் அப்படின்னா, ஸோ tnpsc.gov.in போனீங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி நிறையா வரும் இல்லைங்களா. அதில் நீங்கள் போக வேண்டியது அப்படின்னா இந்த மெனுன்னு இருக்குது பாருங்கள், இந்த மெனுவை கிளிக் பண்ணணும். மெனுவை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது இல்லையா, அந்த இதில் அதை நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி நிறையா வரும். அந்த மாதிரி எக்ஸாம் டேஷ்போர்டு, சிலபஸ்ஸு, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகண்ட், அனுவல் பிளானர் வருது இல்லையா. அதில் ஆர்ச்சீவ்ஸ்ன்னு இருக்கா, எக்ஸாமினேஷன் பிஃபோர் 2025 அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். நோட்டிஃபிகேஷன், ரிசல்ட், டேட்டா டிஸ்க்ளோசர், புல்லட்டின், கவுன்சிலிங்னு இருக்குங்களா. அதில் என்ன பண்ணணும், நீங்கள் கவுன்சிலிங் போகணும். கவுன்சிலிங் போகணுன்னா இந்த லோட் ஆகும். லோட் ஆகிட்டு ஒரு இது ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே அதுதான் ரீசெண்டாக என்ன வச்சாங்களோ, கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்களோ அதான் ஃபஸ்ட்டு வரும். அதில் பார்த்துலியாக போட்டிருப்பாங்க. அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எப்போ வெளியே வந்துச்சுன்னா 29/7/22. என்ன போஸ்ட்டுக்குன்னா ஃபீல்டு சர்வேயர் போஸ்ட்டுக்குன்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எப்போ எக்ஸாம் நடந்துச்சு, நவம்பர் 6, 22. ரிசல்ட் எப்போ வெளியிட்டாங்க அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதில் கவுன்சிலிங் என்ன பேஸ் நடக்குது அப்படின்னா 5th பேஸு அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா. போட்டு டேட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதில் 30/9ன்னு போட்டிருக்கு இல்லையா, அதில் பிசிவி அண்ட் கவுன்சிலிங் போட்டிருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணீங்க, செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த பிடிஎஃப், ஓகேங்களா. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அக்டோபர் 13 கவுன்சிலிங் இருக்குது இல்லைங்களா, இதுதான் என்னுடைய டீட்டெயில். இப்போ நான் என்னோடய ஃபோனில் வச்சு தான் நான் காட்டுறேன், ஓகேங்களா. உங்களுக்கு சிஸ்டமாக இருந்தால் இது ஃபோனில் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, எல்லா கவுன்சிலிங்க்கும் இது எக்ஸாம் தான். அது ஃபோனில் பண்ணும்போது அப்பப்போ பேஜ் நம்ம பண்ணும்போது மாறி போயிடுது, டெஸ்ட் பண்ணும்போது. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இந்த கமெண்ட்டில் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது எந்த விதமான கன்ஃபியூஸோ ஆக தேவையில்லை. அப்புறம் சில பேர் கேட்டிருந்தாங்க, சார் லாஸ்ட்டாக நடந்த அந்த 4th பேஸ் கவுன்சிலிங்கோடைய வேக்கன்சி பார்க்கணும்னாங்க. அதுக்கும் நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. நீங்கள் அப்படியே இதில் பேக் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் இருக்குது இல்லைங்களா, இதில் அப்படியே கீழே வந்துட்டே இருங்க. பொறுமையாக வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த டேட்டுக்கு அடுத்து இதே மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த போட்டிருக்காங்க இல்லையா, ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் போட்டு கவுன்சிலிங் பேஸில் 4th இருக்குது இல்லைங்களா, அதில் 29/7ங்கிறது அந்த 4th பேஸ் கவுன்சிலிங்கான லிஸ்ட்டு வெளியிட்டது. 19/8/2 போட்டிருக்காங்க இல்லைங்களா, அது அந்த 4th பேஸ் கவுன்சிலிங் நடந்த டேட்டு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அது தெளிவாக போட்டிருப்பாங்க, கம்யூனிவல் வைஸ் வேக்கன்சி அட் த எண்ட் ஆஃப் கவுன்சிலிங். அதாவது 22 ஆகஸ்ட் அன்னைக்கு இந்த 4th பேஸ் கவுன்சிலிங் முடியும் போது எவ்வளவு வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருந்துச்சு அப்படிங்கிறத 2ஆக பிரிச்சுருப்பாங்க. ஒன்று நம்மளுடைய என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி வாரியாக பிரிச்சுருப்பாங்க.
அப்படி இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன், அப்புறம் வந்து சர்வேயர் கம், அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. நமக்கு பெரும்பாலும் வந்து என்ன கம்யூனிட்டி நம்ம அதில் தான் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதில் நீங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும். இந்த இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து 22 ஆகஸ்ட் அன்னைக்கு ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி. இது ஃபஸ்ட்டு பார்க்குறது ஃபீல்டு சர்வேயருடைய வேக்கன்சி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது? 98 வேக்கன்சி வந்து ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து டிராஃப்ட்ஸ்மேன் வேக்கன்சி எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் வேக்கன்சி டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங்கில். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுதாங்க வித்தியாசம். ஓகேங்களா? இது வந்து ஒவ்வொரு கம்யூனிவல் வாரியாக தெரிஞ்சுக்கிடலாம். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிடலாம். எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம மற்றவங்க மாதிரி வந்து நம்ம சேனலில் பார்த்து தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. நம்ம எதுவுமே ஓப்பனாக நம்ம போட்டு விட்ருவோம். யாருக்கு என்னென்ன தேவையோ அவங்களே பார்த்துக்கிற மாதிரி தான் நம்ம வந்து எல்லாம் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணால் பார்க்கணும் அவசியம் இல்லை. நீங்களே பார்த்துக்கிடலாம். இது ஒன்று. அப்புறம் இல்லை எனக்கு ஒவ்வொரு என்னென்ன டிபார்ட்மெண்டல் வேக்கன்சி பார்க்கணும்னா திரும்ப பேக் வந்துட்டு வியூ போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிச்சிரும். என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி இருக்குது ஃபில்லப் ஆகாமல் அது காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபீல்டு சர்வேயர் டிஎன் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் விங் சென்னை ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. எங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில். இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள் மாவட்டம் எது, அதில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய டீட்டெயில். ஃபீல்டு சர்வேயருக்கு, டிராஃப்ட்ஸ்மேனுக்கு, அப்புறம் வந்து சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு உள்ள இது பார்க்குறது. ஸோ இந்த அவங்களே போட்டிருப்பாங்க, த அபவ் வேக்கன்சிஸ் வில் பி ஃபில்டு இன் நெக்ஸ்ட் பேஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சிவி அண்ட் கவுன்சிலிங். 4th பேஸில் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சியாக 5th ஃபில்லப் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இது. ஸோ 4th பேஸ் 5th பேஸ் கவுன்சிலிங்க்கு தேர்வான லிஸ்ட்டை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். 5th பேஸ் கவுன்சிலிங்க்கு முன்னால் 4th பேஸ் கவுன்சிலிங்கில் எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அதையும் பார்க்குறதுன்னு சொல்லியாச்சு. கம்யூனிவல் வைஸாக எப்படி பார்க்குறது, டிபார்ட்மெண்ட் வைஸாக எப்படி பார்க்குறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள். எடுத்து இதெல்லாம் பிரிண்ட்டு போட்டு ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். அதாவது 5th பேஸ் கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டாக போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 4th பேஸ் கவுன்சிலிங் போய் கிட்ட வரைக்கும் போய் கிடைக்காம போகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதாவது எல்லாருக்குமே கிடைக்காதுன்னு இல்லை, வேக்கண்ட் இருந்தவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து என்னுடைய டீட்டெயில். ஓகேங்களா? தேங்க்யூ.